ஓம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ ராம். ஓம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ ராம். ஓம் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ ராம். आज आज कल दिन सिर्फ सिर्फ पागल नहीं हो गया। मुझे मुझे संकल्प देना चाहिए। मेरा नाम सुदर्शन। आज दिन प्रकृष्ट दिन है। आज दिन शुभ दिन शुक्रवार शुक्रवार இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. நேற்றைய தினத்தின் அஷ்டமி திதியானது அசோகாஷ்டமி. அதன் பிறகு நாளைய தசமி தர்மராஜ் தசமி. தர்மராஜ தசமி என்றால் இப்பொழுது நவமி ஸ்ரீராமநவமியாக பங்குனி உத்திரத்தின் பங்குனி உத்திரத்தின் 5 நாட்கள் முன்னே நாட்களுக்கு முன்னரே ஸ்ரீராம நவமி திதியானது 9ஆம் திதி தசமி. தசரத் மன்னருக்கு மூன்று மனைவிகள் காரகைகள் மூன்று புகழ்விகள் அல்லது பத்தினிகள் ஆக சுமித்ராங்கன் முதலில் கௌசல்யா அன்னைக்கு ஸ்ரீராமபிரான் ராமச்சந்திரமூர்த்தி மகனாக தெய்வீக கடாட்சத்தின் அருள் ஆதிக்கத்தினால் சுக லாப் சங்கான் தேஜஸ்வி கருணாகரமயம் நிஷ்கா சபுரி தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பரம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரோர் கிருபா. இன்றைக்கு ஸ்ரீராமநவமி. அதை முன்னிட்டு ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீகாராம் சீகாராம் ஸ்ரீ சீகாராம் பஜ பியாரே கே சீகாராம் சீகாராம் ஸ்ரீ சீகாராம் பஜ பியாரே கே சீகாராம் 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 பஜ பியாரே கே சீகாராம். கௌசல்யா கா பியாரா ராம். சுமித்ராவிற்கு லக்ஷ்மணன் பதிக்கு ஊர்மிளா பத்தினி. 3வது பரதன் கைகேயி அன்னைக்கு மகனாக பிறந்தார் பரதன். அவருக்கு மாங்கவி மற்றும் சக்கரகணனும் 2ஆம் அன்னையின் கருவில் 4வது புகழ்வராக அவருக்கு பத்தினியாக சிவகீர்த்தி பிறந்தார். இன்றைய நன்னாள் வெள்ளிக்கிழமை ஸ்ரீராமநவமி.
இன்றைய சந்திராஷ்டமம் கேக்கயம் மூலம் ஏறக்குறைய 18 நிமிடமும் 50 வினாடி நாளிகை கடந்து தட்சிணாயனம் காலத்தில் உத்திராயணம் யோகத்தில் ஸ்ரீ பிரம்மகத்தி கோஷத்தின் நிவர்த்தியை அடைவதற்கு ஸ்ரீராமபிரான் எடுக்க லங்கையை ஆளும் லங்கேஸ்வரன் ராவணன் அவனை வதம் செய்ய போர்க்களத்தில் சுக்ரீவன் வானரகுலத்தின் அடிப்படையாக ஸ்ரீ அனுமானின் தயவையும் நம்பிக்கையையும் பெற்றார். அவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் இருதயத்தில் ஆழமாக பதியும் தோழர். இன்றைய தினம் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை தர்மராஜ் தசமி. ஏனென்றால் ஸ்ரீ ராமநவமிக்கு மறுநாள் தர்மங்களை கடைபிடிப்பவர்கள் ஒரு மன்னனாக இருந்து தசம பாகத்தின் ராஜபாகத்தின் பொழுது எவ்வித பிரஜையின மதியின முறையை பின்பற்றாமல் அஹிம்சையை முழுமையும் கடைபிடித்து ஹரிச்சந்திரரை போல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவானவர் அதிதி தேவோ பவ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியானவர் 7 ஆண்டு, அதாவது பதினாலு வருடங்கள் ஏறக்குறைய வருஷங்கள் மிகவும் கடுமையாக அவர் எண்ணுகிற இன்னல்களையும் துன்பங்களையும் சரிக்காது. மேலும் அவரது அகத்தில் உள்ள நம்பிக்கையை கைவிடீர். ஏனென்றால் காலபைரவ காளஹஸ்தியுடன் திரிசூலனூர் ஸ்ரீ தாயுமானவர் புறப்பாடு. இன்றைய தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு நவமி திதி 12 நிமிடமும் இன்றைய சூரியோதயம் 6 மணி காலை 12:15 அல்லது மீன லக்னம். இன்றைய லக்னம் நாளிகை
22 3. ஆத்மா ராமா ஆனந்த ரமண ஆத்மா ராமா ஆனந்த ரமண அச்சுத கேசவ ஹரிநாராயண அச்சுத கேசவ ஹரிநாராயண ஆத்மா ராமா ஆனந்த ரமண குலசிதாச அச்சுத கேசவ ஹரிநாராயண பவபயஹரண வந்திக சரண ரகுகுலபூஷண ராஜீவலோஷண ரகுபதி ராகவ பூஷண ராஜீவலோச்சன ஆதிநாராயண ஆனந்த சயன ஆதிநாராயண ஆனந்த சயன சச்சிதானந்த சத்யநாராயண சச்சிதானந்த சத்யநாராயண 14 வருஷம் கமரு கந்தை கசகரின் ஆணை முரண் கமரு கந்தையின் முரண்படிக்கையின் நிமித்தம் அவர் எனக்கு ஓம் நாககீன பங்கவி நமः ஓம் சர்வ பாரப்ருகே நமः ஓம் அகர்மாணிக கர்மசி கர்மிணி நமः ஓம் புண்ணியச்சிரவண தீர்க்கநாய நமः ஓம் தீர்க்காய நமः ஓம் வாசுதேவாய நமः ஓம் சகம் கரிய நமः ஓம் சத்பராய நாய நமः ஓம் ஸ்ரீ லோகநாதாய நமः ஓம் பாவனாங்காய நமः ஓம் அமிர்தாம்சவே நமः ஓம் பாஸ்கர பிரபாய நமः ஓம் பிரம்மச்சரிய தபசரியாதி சீவ்ரகாய நமः ஓம் சத்யகர்ம பராயணாய நமः ஓம் கேசவராய நமः ஓம் ஸ்ரீ சிக்க சங்கல்பாய நமः ஓம் யோகேஸ்வராய நமः ஓம் பகவதே நமः ஓம் பக்தவத்சலாய நமः ஓம் சத்புருஷாய நமः ஓம் புருஷோத்தமாய நமः ஓம் சத்ய தத்வபூரகாய நமः ஓம் காமாரி சர்வ அஜ்ஞானங்கத்வம் சினி நமः ஓம் அபேகானங்கான பவப்பிரகாய நமः ஓம் அபேகானங்கான பவப்பிரகாய நமः ஓம் தட்சிணாமுகே நமः ஓம் ஸ்ரீ தட்சிணாமுகே நமः ஓம் ஸ்ரீ வெங்கடேச ரமணாய நமः ஓம் அத்புதானந்தச்சரியாய நமः ஓம் ஓம் பூர்வஸ்வः கர்சவிகுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमेवं गणात् मृत्योर्मुक्ष्यमामृतात् प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्द भाजां भवद्भवय भूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भु मीशानमीदे गलेरुं गमालं कनोसत्पजालं महाकालकालं गणेशादिपालं जगाजुगगङ्गोकरङ्गैः शिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीदे मुगमाकरं मङ्गलं मङ्गयङ्कं महामङ्गलं भस्मभूषाकरं कम् अनघिव्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीदे वकागो निवासं महाकाकहासं महापापनाशं सदा सुप्रकाशं गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीदे
ஆ ஓம் அப்பராஜிகாய நமः. ஓம் त्रिलोकेशि अस्कन्दिककरये नमः. ॐ असक्यरहिताय नमः. ॐ सर्वशक्तिमान् मूर्तये नमः. ॐ श्रीरूपसिंहराय नमः. ॐ श्रीलोचनाय नमः. ॐ पहिरूपविश्वमूर्तये नमः. ॐ अरूभाव्यक्ताय नमः. ॐ असिङ्ग्याय नमः. ॐ श्रीक्ष्माय नमः. ஓம் சர்வாங்கர்யாமினே நமः. ஓம் மனோவாகதீகாய நமः. ஓம் பிரேமமூர்த்தயே நமः. ஓம் சீலபகுலபாய நமः. ஓம் அசகாய சகாயாய நமः. தனுஷ்யவில் பலத்தை காட்டினார் என் ரகுகுலபதி ஸ்ரீராமர். யந்திரங்களை உபயோகித்து அதன் சிக்கி யுக்திகளையும் பிரணவத்தையும் கற்றுத்தேர்ந்தார். गिरिङ्गात् मजासङ्कु हीर्का गेहं गिरिङ्गात् मजासङ्कु हीर्का गेहं गिरो संस्कृतं सर्वगापन्नगेहं परब्रह्म ब्रह्मादि विर्वङ्ग्यमानं परब्रह्म ब्रह्मादि विर्वङ्ग्यमानं शिवं शङ्करं शम्भु ईशानमीदे श्मशाने वसङ्कं सुबुद्धस्य मित्रम् पकम्बोजनम्राय कामं गगानम् अहं सर्पहारं चिकभूविहारम् अहं सर्पहारं चिकभूविहारम्. ओम श्री वेंकटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. இன்றைய ஆஜ் தின் அகலதின் பவிஷ்யத்தின் சனிவாசரः. இன்றைக்கு பரிகாரம் வெல்லம் சூலம் பரிகாரம் வெல்லம் மேற்கு சூலம் மேற்கு. ஏனென்றால் நாளைய தினம் சனிக்கிழமை கிழக்கு கயிர் என்பன சூலமும் பரிகாரமும் கயிர். இப்பொழுது ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு மங்களம் சாச மங்களம் மன்னனுக்கு தசர மன்னருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் முன்னரே அவரது புகழ்களை கமையவராகிய ராமச்சந்திர பிரபுவை மற்றும் இளையவர் லக்ஷ்மணன் ஊர்மிளாவையும் வனவாசகம் அனுப்பி வைக்க சீகா ஜானகிபதி மங்களபவ அம்மங்கள் ஹாரி மங்களபவ அம்மங்கள் ஹாரி. கணஜ சுமிக்க அக்குலிக்கு பன ஹாரி.
ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளானவர் மாணிக்கராக கோத்திரம் கொண்டு 7ஆம் அவதாரம் பாலராமாவதாரம் வாமன அவதாரம் பெருமாள் ஆனவர் மகாபலியை அங்கு அசுரனை வதைக்க திருவோண விரதம் இருக்கு. திருவோண திதியில் அங்கே சிறியவராக கோத்திரம் கொண்டு இன்றைக்கு கொடிய அரசு நவமி ಚೈಕನಿ ನವರಾತ್ರಿ ಶ್ರವಣ ನವರಾತ್ರಿ சித்திரை பௌர்ணமி வரும் 1ஆம் தேதி பங்குனி உத்திரத்தின் பொழுது அந்நாளில் சித்திரை பௌர்ணமி நடைபெறும். ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வரர் இன்றைக்கு ஸ்ரீ சாய்ராம் பிரபுவானவரும் சுயம்புவாக 1976ஆம் ஆண்டு 1986ஆம் ஆண்டும் சுயம்புவாக காட்சி கண்டுள்ளார். ஸ்ரீராமநவமி நன்னாளில் ஸ்ரீ சாய்ராம் சச்சிதானந்தர் தட்சிணாமூர்த்தி இன்னுருவமாக காட்சியளிக்கிறார். இரத்தாம்பர ஆடை, கருநீலமும் ஊக நிறமும் கலந்த ஆபரணங்களை தரித்து பாரிஜாதம், ஜாதி முல்லை, மல்லிகை மனம் கொண்டு காந்தி வீசுகிறார். காஞ்சரிகளையும் மூங்கில்களையும் கொண்டுள்ளார். ஸ்ரீ மாமணி வண்ணன் கோகுலத்தின் மன்னாதி மன்னன். இன்றைக்கு சாய்ராம் ஆனவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் கொண்டுள்ளார். இன்றைக்கு ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்பம்சம் உள்ளது. அதை போலவே இன்றைய மாக சிவராத்திரியை காட்டிலும் மகா சிவராத்திரி அன்றைக்கு ஸ்ரீ சாய்ராம் ஆனவர் சிவபெருமாளின் புலிக்கொல்லை அணிந்துள்ளார். இன்றைக்கு ஸ்ரீராமநவமியின் நிமித்தம் ஸ்ரீராமர் வாசம் செய்யும் அயோத்தியா மண்டலத்தில் சீதா பிராட்டி ஆனவர் ராமரை வரவேற்கும் வகையில் ஸ்ரீராமரின் வெற்றியை ஜெயத்தை கொண்டாட வானவேடிக்கைகளால்
வானவெட்டைகளை விரிக்கு அவர் தங்கியிருக்கும் படுக்கைகளையும் அலங்கரிக்க மலர்களால் அன்றைய நாள் முழுவதும் ஜெயத்தின் வரலாற்றை குறித்தமையால் ஜெயத்தின் நாளை குறித்தமையால் சுகந்தி வாசனைகளும் சுகந்த வர்க்கங்களும் அல்பாங் பிசின் கைலமும் எஸ்பியும் பரிக பச்சைகளும் பரிமள கைலம் மிக நறுமணம் பொருந்திய கைலம் ஜவ்வாறு இங்கு பாரம்பரியத்தின்படி ஜவ்வாறு புனுகு சங்கங்கள் நறுமண கைலங்கள் ஆகியவை ஸ்ரீ சாய்ராம் ராகவா கேசவா யாகவா மாகவா சச்சிதானந்தருக்கு கூபம் காட்டி காணிக்கையை செலுத்துவதில் என் மனம் மெய் சிலிர்க்கிறது. இன்றைய நன்னாளாகிய ஸ்ரீ ராமநவமி இன்னும் சற்று நேரத்தில் நிவர்த்தி பெறுகிறது. நேற்றைய தினம் அசோகாஷ்டமி. நேற்றைய நள்ளிரவிலிருந்து ஸ்ரீ ராமநவமி துவக்கமானது. இன்னும் சற்று 5 மணி நேரங்களில் ஸ்ரீராம பிரபுவின் ஜனன திதியானது சுபம் பெறும். அப்பொழுது மங்கள மாநிலவு பிரதமை குவிதியை திருதியை பிரதமை குவிதியை திருதியை அமாவாசை சர்வ அமாவாசைக்கு மறுநாள் இருந்து துவங்கியுள்ளது. அப்பௌர்ணமியின் மறுநாளின் அடிப்படையில் ஏகாதசி துவாதசி பிரதோஷத்தின் மறுநாளிலிருந்து ஏகாதசி அகிலக்கையும் ராஜஸ்கானம் ராஜாக்தி ராஜகுலம் புரியும் பிரம்மணி சர்வ ரூபிணி சர்வ சிந்தாமணி எக்காலனையும் விரக்கரிக்கும் சக்திமானாகிய பைரவமூர்த்திக்கு ஜெய். பளபளக்கும் மினுமினுக்கும் அவரது கோத்திரம் மீண்டும் மீண்டும் அவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவர் என் மீது காக்கும் தயவும் பரிவும் இன்றியமையானது. சாய்ராம் ஸ்ரீ சாய் பாபா குக்கப்பர்த்தி ஸ்ரீ சாய் பாபா
பிரம்மச்சார குலம் சர்வ சிங்கமணி அந்தர்யாமினி பவபய வரக தீனபங்கு தீனதயாள பரபிரம்ம சாந்தி நிலையம் அஸ்வமேக யாகம் சித்ர நவராத்திரி சைத்திர நவராத்திரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகிஷாசுரம் மர்தினி ஸ்ரீ குருக்காச்சாரிசா நவகுருக்காச்சாரிசா குருக்கையம்மன் சரித்திரா ஸ்ரீ அனுமன் சாலிசா அகிலம் பிரகீர்த்தமம் பொருந்திய இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கனலட்சுமி சௌபாக்கிய திரிபுர சுந்தரி பரவசம் முகம் பாடல்களும் கடந்த அமாவாசையிலிருந்து जय श्री राम जय जय श्री राम प्रभु जय श्री राम जय जय श्री राम जय श्री राम जय जय श्री राम मंगल भव अमंगल हारी கனுஷ வில் வித்தைகளில் ஸ்ரீராமபிரானை தோற்கடிப்பதற்கு வேறு எந்த மானிடனும் சாதாரண எளியவனும் அவருடன் நிற்கக்கூட இயலாது. போர்களுக்கு என் ரகுபதியே ஜெயம் புரிவார். ரகுபதி ராஜாதி ராஜா பரமதயாளா ஸ்ரீ ஆனந்த கோட்டி பிரம்மாண்ட நாமக் ராஜாதி ராஜா அபரன் அமரக்கர ஸ்ரீ சமர்த்த கோட்டி
கோட்டீஸ்வரர் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ ஸ்ரீராம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய் பாபா நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராம் ரகுபதி. இன்றைய சூரிய குலத்தில் தோன்றிய சூரிய வம்ச குலத்தை சேர்ந்த மூக்கவரும் எதிலும் காரியசித்தி தேஜஸ்வி பொருந்தியவர், மகரத்திலும் இனிமையானவர். நான் ஏற்கனவே கூறினேன், அவரின் இளவேனில் போன்ற தோற்றத்திற்கு சூறாவளியும் அடங்கி விடுமாம். சூறாவளியும் அடங்க படங்க காக்கும் கூட இலகுவாகி விடுமாம். எப்பொழுது என்றால், பெருமாளானவர் வைகுண்டப்படி பிரம்மோற்சவம் ஸ்ரீ கிருஷ்ண மகிமாமிருகம் பிருங்காவனம் ஸ்ரீ கிருஷ்ண மகிமாமிருகம் பிருங்காவனம் பரத்வாஜ மாமுனிவர் ஸ்ரீராம பிரானானவர் வால்மீகி ஆசிரமத்தில் கல்வி கற்று பயின்றார். தசாபுத்தி யோகங்களும் நன்கு புலமை பெற்றார். எங்கென்றால் ஸ்ரீ வால்மீகி ரிஷிகுலத்தில் ஆசிரமத்தில் ஆச்சாரியர் சங்கராச்சாரியர் வேத சாஸ்திரங்களில் ஞானம் பெற்றவர். தமது சிஷ்யராக குருவானவர் ஏற்றுக்கொண்டார். விஸ்வகர்மாவின் வீரத்தை காக்கிலும் அவரது வீரமான புஜங்களை காக்கிலும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் நயனத்துவமும் அவரது மகா பொருந்திய பலமும் சூரனையும் வரைக்கும். இப்பொழுது இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மங்களம் பொருந்தியதாக ஸ்ரீராமபிரான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நவமி திதியானது இன்றைய வெள்ளிக்கிழமையில்தான். அடுத்த வெள்ளி இதே அடுத்த வாரத்தில் புனித வெள்ளியாகிவிடும். இங்கு பாரம்பரியத்தில் இன்றைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை மோகம் சேர்க்கிறது. அதேபோல கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் அடுத்த வரும் வாரம் வெள்ளிக்கிழமை கிறிஸ்துவருக்கு எண்ணற்ற சங்கடங்களும் அவர் பல இன்னல்களும் சகித்து சிலுவை பாடுகளை ஏற்கும் அந்த அவல நிலைமை எவ்வித இலட்சியம் இன்றைகளும் ஏற்ற சிலுவையினை சகிக்க சிலுவையினை சுமந்து கொள்கிற மலையில் கல்வாரி சிலுவையினில் ரத்தம் சிந்தினார். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமைதான் புனித வெள்ளியாக வருகிறது. அத்தகைய புனித வெள்ளியில் தெரிந்து கொள்ளும் புத்தியில் எட்டிக்கொள்ளும் ஒரு விஷயமானது ஆண்டவராகிய கர்த்தர் எபினேசர் ஏஷகாய் சர்வவல்லமையான தேவர் அவரது வலது பாரிசத்தில் பரமேஸ்வர் பரலோகத்தில் வீட்டிற்கும் பரமபிதாவே குவியவரே யெகோவா ஈரே, நீர் என் தேவரே
அவர் யெகோவா ஷம்மா கர்மையுள்ள பரலோக ராஜ்யங்களை கரும் தேவரே ஸ்தோத்திரம். யெகோவா எல்ஷடாய் சர்வ வல்லமையான தேவரே, யெகோவா எல்லோஹி உன்னிடத்து தேவரே ஸ்தோத்திரம். யெகோவா எல்லோஹா என்னிடத்து தேவரே, எல்ரோஹிம் எல்ரோஹி இப்ராஹிம். அல்லாஹ் இயேசு கிறிஸ்து स्वामी सत्यगुरु प्रभु के अमृत मुमूर्ति रूप है कामकोटि இன்றைக்கு ஸ்ரீ ராமநவமி முன்னிட்டு ஸ்ரீ பழனிமலை ஸ்ரீ முருகப்பெருமாள் காமதேனு மகனுக்கு தட்சிணாயன பவனி, காட்சி ரிஷபவாகனத்தில் ஸ்ரீ சிவபெருமாளும் பவனி, அவருக்கு பால் அபிஷேகமும் நெய் அபிஷேகமும் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவிற்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் அயோத்தியாவில் அவர் ராஜ்யபாரத்தை ஏற்கையில் கைகேயி அன்னையானவர் அவரை மிகவும் வெறுக்கார். மாந்திரிகங்களிலும் காந்திரிகங்களிலும் சித்தி பெற்றவராகிய மாயைகளில் கன்னியாகிய மங்கராவின் கோட்டை மங்கராவின் சொற்களை கேட்டு அவரின் ஆலோசனைப்படி நடந்து எத்தீங்கும் இலைக்காக எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாத இலகுவான மனம் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை அவமானப்படுத்தினார். இருந்தாலும் பிரஜைகள் அதை மறுப்பதில்லை. ஏதேனும் எங்கள் மன்னர் மகாராஜாவிற்கு உபாயத்தில் நியாயம் கிடைக்கும் என்ற உத்தேசத்தில் சஞ்சீவனி மலையில் மறிக்கொழுங்கு ஆட்டுப்பால் இன்றைய மக்கள் குறிப்பு ஆட்டுப்பாலை பற்று போக எங்கவித ரணமும் உகநீக்கி ஆறிவிடுமாம். சுக்கை நன்கு அரைக்கு கொதிக்கின்ற நீரில் குடிக்காத ஜலகோஷமும் வழக்கிருமலும் தீரும். 2 கிராம் உப்பங்கள். எனது ஸ்ரீராம் ரகுபதியானவரின் வரவேற்புக்கு காத்திருக்கிறேன். அவரது மனோமணியத்தையும் அவரது இன்றியமையாக தியாகங்களையும் நான் இணைக்க மனமுறுத்துகிறேன். பரகோஜ முனிவர் பரசுராம் ஒருமுறை பரசுராமனவர் கடும் கோபம் உத்திரம் கொண்டு சிங்கம் பகைக்கு அயோத்தியாவின் திசைக்கு அடியெடுத்து வைத்துள்ளார். அப்பொழுது ஒரு பரீட்சையை பார்த்தார். பரசுராம் எளிதில் ஏமாற்றப்படுவதில்லை. சிப்பாய்களும் பிரதிநிதிகளும் பகையருக்கு காக்கும்
ராஜா ரகு ரகுராமரின் ரகுராமர் இளைப்பாறும் அறைக்கு முன்னமே சிப்பாய்களும் மந்திரிகளும் உள்ளனர். ஆனால் அவர்களை வெறுக்க ஸ்ரீராமரிடம் ஒரு கோரிக்கையை கேட்க வேண்டும் என்பதே அவர் உத்தேசம். இருந்தும் ஒரு முறை லவங்குசனான சீகப்பிராட்டியும் ஸ்ரீராம பிரபுவிற்கு பிறந்த இரு மகன்கள் மூக்கவர் ஆகிய குசன் விரைந்து குறுகமாக வனப்பகுதியில் ஓடிப்போகையில் அப்பொழுது ஒரு பாம்பு அரவம் ஒன்று சீண்டியது. அவர் அங்கு இருளின் பயத்தில் சிக்குண்டு போனார். இருந்தாலும் தமது தந்தையாகிய ரகுராமரின் வீரக்குவத்தையும் நன்கு ஆராய்ந்து அதை அந்நேரத்தில் உபயோகிக்க தந்திரமாக எவ்வித இன்னல்களையும் அங்கு இரு மகன்களும் புறங்கு ஜெயித்தனர். ஏனென்றால் அவர்களது தந்தைதான் ஸ்ரீராம பிரபு என்று தெரியவில்லை. இன்னாரின் மகன்கள் சீகாவானவர் வால்மீகி ஆசிரமத்தில் ஒரு நள்ளிரவில் கோபித்து கொண்டு அரண்மனையின் வாசலிலிருந்து கோவேரி கழுதைகளும் குதிரைகளும் மேலும் குதிரைகளின் வாகனத்தில் புறப்பட்டார். ஏனென்றால் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவானவர் எப்பொழுது பதிக்குவத்தை மதிக்காவிக்கையில் பத்தினி சமக்குவத்தை மதிக்காவிடினில் அவர் புறப்பட்டு போனார். எப்பொழுது பிரஜைகளை ஸ்ரீராமரின் கண்களுக்கு முன்பதாக தெரிந்தவோ பிரஜைகளின் நலன் வாழ்வே அவ்வண்ணமே அவர் புறப்பட்டு போனார். அந்நாளிலிருந்து ஸ்ரீராமரானவர் புஷ்பகவனத்தில் ராவணன் சீகாவை கொண்டு சென்ற அந்நாள் முதல் சீகாலட்சுமியானவர் அனுமனிடம் ஒரு கோமேகர கல் பொருந்திய மோதிரத்தை கொடுத்தார். அதிலே ஒரு பாடம் ஸ்ரீராமர் பிரபுவின் உருவத்தையும் இன்னொரு பாடமாக ஸ்ரீ ஹனுமனின் கோத்திரத்தையும் அவரது இருதயத்தில் ஸ்ரீ ஹனுமனானவர் அவரது இருதயத்தில் மார்பை பிளந்தால் ஸ்ரீ ரகுபதியானவரின் பிரசித்தி பெற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரது திருமுகத்தை காணலாம். அப்படிப்பட்ட அன்பும் பரிவும் மிக்க நல்ல உறவு தான் ஸ்ரீராமருக்கும் அனுமனுக்கும் இடையே உள்ள அபிப்பிராயம். இதுவே ஸ்ரீராம நாராயண சத்யநாராயண மகாவிஷ்ணு பெருமாளானவர் ஒரு காலத்தையில் வினாடி வரும் பொழுது அவர் ஸ்ரீராமரை மீண்டும் கைலாசபதி
வைகுங்க வைகுங்கப்பதி கைலாச வாகனத்தில் பவனி பக்ராச்சலம். இன்றைக்கு பக்ராச்சலம் ஸ்ரீராமபிரான் புறப்பாடு. இன்றைக்கு ஸ்ரீ பக்ராச்சலம் ஸ்ரீராமபிரான் புறப்பாடு. வைகுங்கப்பதி கல்யாணம் கைலாச வாகனத்தில் பவனி. ஒருமுறை ஸ்ரீ சிவபெருமானானவர் ஸ்ரீராமபிரானை சோதித்து பார்க்கார். ஸ்ரீ அனுமனானவர் சஞ்சீவனி மலையை போலவே ஒரு மலையை உருவாக்கினார், அதிலும் மணல் மேகங்களாலே. ஏனென்றால் ஸ்ரீராமபிரானானவர் பிரம்மஹத்தி கோஷத்தில் பற்றியுள்ளார். ஏனென்றால் ராவணன் பக்குகளை பொருந்திய ராவணனின் அவருடன் போர் புரிந்து ஒரு நாள் அவர் சூரிய வில்வித்தையும் சந்திர வில்லும் பஞ்சபூதங்களின் காக்கரம்சத்தை பொருந்திய வில்லும் மற்றும் தட்சிணாயன வில்லும் மற்றும் சீக்காவை கைப்பற்றும் பொழுது ஸ்ரீராமருக்கு அளிக்க போட்டியில் அப்பொழுது பான தனுசு அங்க தனுசையும் உபயோகித்து ராவணனை வதைக்கார். அப்பொழுது அவ்வளவு அம்புகளும் தனுசு பாகங்களும் அம்புகளை வில்லினால் நாணைக்கு எய்தினார். பகைஞனின் விழா எலும்பு சுக்குநூறாக முறிந்தது. அதிலே ராவணனின் மார்பில் ஒரு அம்பு சிக்கினது. ராவணனின் பக்குகளையும் வெட்டி போனது. கரையில் விழுந்து மடிந்தார். அவரது கடைசி நிமிடம் ஓம் நம சிவாய என்று பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டேன். ஏனென்றால் ராவணன் சிவபக்தர். அம்புகளை வில்லினால் நாணைக்கு குதிரை வாகனுக்கு இரு பக்கத்திலும் போர்க்களத்தில் போர் மூங்கது. கலாபாரம் நீங்கது. இருந்தாலும் ஸ்ரீராமர் பிரபுவானவர் ராவணனின் பக்குகளை முறியும் பொழுது அதிலே ஒரு கதையானது அவர் வலது கரத்தில் சிக்கிக் கொண்டது. அப்பொழுது அவர் பிரம்மனிடம் போர் புரியும் பொழுது சிவபெருமானவர் ஸ்ரீ விஷ்ணு நாராயண சத்ய நாராயணனை காப்பதற்காக ஒரு அழகான இளம் பெண்ணை போல வேகமிக்கு நடனமாடுகையில் அப்பொழுது சிவபெருமாள் அளிக்க வரமானது, என் மீது யாராவது கை கொக்கால் சிரசு என் மீது பக்கால் அக்கணமே என் பிராணன் இறைந்துவிடும் என்ற வரத்தினை ஸ்ரீ பிரம்மனிடம் பெற்றார். அப்பொழுது பிரம்மனுக்கும் பாராயண யோகு பிரம்மஹத்தி கோஷமானது. ஏனென்றால் பிரம்மரின் ஒரு கலை பிடிப்பட்டது. ஸ்ரீராமரின் வலது கரத்தில் அதை போக்குவதற்கு ஏதேனும் உபாயங்களை சிவபெருமானிடம்
ஆகுகையில் எம்பெருமானானவர் இங்கு உத்தேசத்தை வழங்கினார். பிரம்மத்தி கோஷம் விலக பிரம்மத்தி கோஷம் முழுமையாக அதிலிருந்து நிவர்த்தி பெற காளஹஸ்தி अल्लाह यीशु क्रिस्त को हकीकत प्रभु के तीनों रूप हैं। मंदिर मस्जिद एक समान श्रीहरि के गागा सबसे महान। मंदिर मस्जिद एक समान श्रीहरि के गागा सबसे महान। साई राम साई श्याम साई भगवान श्रीहरि के गागा सबसे महान। साई राम साई श्याम साई भगवान श्रीहरि के गागा सबसे महान। அஸ்வமேக யாகம் ஏன் ஸ்ரீராம பிரபு அவங்கள கடைப்பிடிப்பதின் நோக்கமானது உள்குறிப்பு. அவர் பிரஜைகளை அதிகம் நேசிக்க அவர் ராஜ்யக்கிழக்கையை முன்னுரிமை காட்டினார். அவரின் ராஜ்யக்கிழக்கையை முன்னுரிமை காட்டி அவரது பக்கினியிடம் விலகி சற்று அல்லது முழுமையாகவே சங்கற்பத்தில் விலகினார். ஏனென்றால் பிரஜைகளின் நல்வாழ்வே என் வாழ்வு என்ற காரகி மங்கலத்தில் அவர் உள்ளார். அதிலிருந்து விடுப்பதற்கான சீகா ஜானகியின் கோபத்திலிருந்தும் மற்றும் பிரஜைகளின் குழப்பங்களிலிருந்தும் நீங்க எழுவதற்காகவே அவர் அங்கு பிரஜையின யாகக்கையும் கடைபிடித்தார். அவருக்கு ஆத்ம பலம் பொருந்திய வில்லையும் பிரயோகிக்க கடைசியில் ஸ்ரீராமஜெயம் எங்கே முடிக்கிறேன். ஸ்ரீராமஜெயம் இன்றைய வெள்ளிக்கிழமை ஸ்ரீராமநவமி. இனிதே சுபம் பெருக்கும் மற்றும் பராபவ வருஷத்தில் சித்திரை மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதியின் அந்நாளின் இனிமையான பொழுதினிலே நான் தமிழ் வர்க்கத்தின் பிறப்பை பற்றி கூறுகிறேன்.